சுகர் பேஷண்ட்ஸ், நீங்கள் டெய்லி பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் டாக்டர் பாக்யலட்சுமி ஃப்ரம் ஜீவன் ஆயுர்வேதிக் கிளினிக். நம்ம டெய்லி எடுக்கிற உணவு பழக்கங்கள்னால தான் நம்ம உடம்புல சுகர் கூடுது. எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம டெய்லி எப்படியும் ஒயிட் ரைஸ் எடுத்துப்போம், அதில் குளுக்கோஸோட அளவு அதிகம். இதுவே குதிரைவாலி, திணை, கருப்பு கவுனி இந்த அரிசிகளில் குளுக்கோஸோட அளவு கம்மி. ரெண்டு சாப்பிட்டாலுமே நம்ம உடம்புல குளுக்கோஸ் அதிகரிக்க தான் செய்யும். கம்பேரிட்டிவ்லி ஒயிட் ரைஸை விட கருப்பு கவுனி, குதிரைவாலிக்கெலாம் இன்டெக்ஸ், கிளைசிமிக் இன்டெக்ஸ், அதாவது குளுக்கோஸ் அளவு கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம மாற்றக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்னால நம்மளோட சுகரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம கிளினிக்கில் உணவு மூலியமாகவே சுகரை கண்ட்ரோல் பண்ண நிறையா பேர் இருக்காங்க. சிறுதானியங்கள் மூலியமாகவும் ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றுற மூலியமாகவும் நீங்களும் உங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம கிளினிக்கில் 70% ஃபுட் கண்ட்ரோலும் 30% தான் மெடிசனும். இதை வச்சே நீங்கள் ஒரு 25 days to 30 days உங்களுடைய சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம்.